ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதலான தேவையான பொருட்கள்: 2 தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு 10 பல் பூண்டு, கருவேப்பில்லை, மல்லித்தழை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு எதில் ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் சொன்னேன்ல புளி, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு போட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி விடுங்க. இதை நல்லா கரைச்ச பிறகு எடுத்து வச்சிருந்த தக்காளி 2 தக்காளியை போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. இப்போ போட்ட உப்பு, புளி, தக்காளி இது மூணுத்தையும் நல்லா பிசைஞ்ச விட்ட பிறகு நான் சொன்னேன்ல மிளகு, ஜீரகம், பூண்டு மூணுத்தையும் இடிக்கணும். ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம் ஃபஸ்ட்டு இதை இடிச்சிக்கலாம். பாருங்கள், மிளகு, ஜீரகம் நல்லா இடித்தாச்சு. இடித்த பிறகு எடுத்து சொன்னேன்ல 10 பல் பூண்டு, இதையும் போட்டு இடிச்சிக்கணும். இந்த இடித்ததை எடுத்து இந்த ரசத்தில் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சொன்னாலும் அதையும் போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பில் வாணலை வச்சுட்டு வாணல் சூடாயின வரையும் எண்ணெய் ஊற்றணும். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சவுடன் ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுடுறோம். போட்டு நல்லா பொரியட்டும். இப்படி நல்லா பொரிஞ்சு வந்தன வரையும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுன வரையும் ரசம் கலக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல இதை ஊற்றிடுறோம். பாருங்கள், பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. லைட்டாக நுர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ரசம் பாருங்கள், சைட்லெல்லாம் பாருங்கள் அப்படியே புளி புளியாக வருது பாருங்கள். ஒரு கொதி வந்தால் போதும். இதோ நுர வந்துருச்சு, அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த மல்லித்தழை எடுத்து தூவி விட்டுறணும். அவ்வளோதான், ரசம் தயார். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.